ஏண்டா உங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டா? இல்ல. என்னடா அது மறைக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. நேசமா ஒண்ணும் இல்ல? என்னடா புகையுது? சிகரெட்டா? அழகப்பா 10 காசு சிகரெட்டு எங்க நான் கேட்ட போறேன்னு மறைக்கிறியா? ஐயோ அப்படி இல்லப்பா. டேய் காசு இன்னைக்கு வரும்டா, நாளைக்கு போகும். நல்ல மனசு வேணும்டா. இன்னைக்கு இத மறைக்கிறவன் நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போறான்? ஐயோ உனக்கு எதுவுமே புரியுறது இல்லப்பா. என்னடா புரியுறது இல்ல? ஊரு பூரா உன் பேரை போட்டு நானும் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறேன். என் பேரை போட சொன்னதுக்கு மாட்டேன்ட்டிய. ஏப்பா கஷ்டப்பட்டு எழுதுறதுனா உன் பேர் எதுக்குப்பா நான் போடணும்? இன்னாருடைய மகன் வீரமுத்து கவுண்டருடைய மகன் அழகப்பண்ண போட வேண்டியதாண்டா. என்னால முடியாது போப்பா, கொஞ்சம் எழுதிட்டா விட. என்னடா வெறுതെ எழுதி கிழிக்கிற? அடுத்த நேரத்துல போட போறியா இல்லையாடா? அடடடடா ஏங்க உங்க 2 பேருக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அப்பா பிள்ளைக்கு தகராறு தானா? பின்ன பாரு சரோஜா, நான் ராத்திரில வெடி உட்கார்ந்து நாடகம் எழுதுறது இவரு பேரு சேர்ந்து போடணுமா? நீங்க எழுதுற நாடகத்துல யார் பேர் போட்டாங்க? அத சொல்லு. சத்தியமா உன் பேரே போட மாட்டேன். நீ ஒரு ராசி இல்லாத ஆளு. ராஜியோட பெரிய ராஜு நம்ம வீட்டுல என்ன இருக்குது? ஏடா லட்சுமியுடைய அக்கா தெரியுமா உனக்கு? லட்சுமியோட அக்கா கதையா? அது என்னங்க சொல்றேங்க இல்ல சரோசா, அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா. அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும், நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன், அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா. உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த பெரிய மனுஷனை பத்தி கச முசன்னு பேசி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நான் போய் படுத்திருப்பேன், கதவு தட்ட சத்தம் கேட்க, யாருன்னு கேட்பேன், நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா, ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஜனங்களை ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேட்க, அவர் யாருன்னு கேட்க, நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான். பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு செவரியும் இல்லையா, அதனால அவங்க அக்காவை அனுப்பிச்சிருக்கிறா. லட்சுமியுடைய அக்கா யாரு? மூதேவி இல்ல. மூதேவி வீட்டுக்குள்ள போதா விளக்குமா? ஏடா வேலை முடிஞ்சுதா? என்னடா அர்த்தம்? வேலை முடிஞ்சா நேரமே காலமே வீட்டுக்கு வரதா? அங்க டீ கடையில உட்காந்துக்கிட்டு என்னடா பழம் உனக்கு? வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வந்தமான்னு இல்ல, கொஞ்சம் கூட வர வர உனக்கு. யாபா இங்கேயா வா. அட இந்நேரத்துல யாரா பார்க்க போறாப்பா? யாப்பா உனக்கு வயசாயிருச்ச ஒழிய கொஞ்சம் கூட விவசாயங்கிறதே கிடையாது. யாராவது கிறுக்கு பாயில இருக்கிற ஆத்திரத்தை அடக்கலாம்னு அடக்கலாமடா, இதையெல்லாம் வந்து அடக்க வாடா. வாட உள்ள வாடா, உள்ள வாடா. பழனிசாமி குடியா? இல்ல டெய்லர். யோ வச்சுக்கிட்டு என்ன வஞ்சனையா? நீ வேணா டிராயர் திறந்து பாரு, ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா. என்கிட்ட இல்ல டெய்லர், பேசாம வேலை பாரு. யோ மாச கடைசியா ஓரா அடிக்கிறதீங்க, ஆனா ஒட்டு போடுறதீங்க, ஆனா இல்லன்னா ஒரு 4 நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரி ஆடுவனா? ஏய் ஆறுமுகம் எழுந்திரி, ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் 10 பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா. ஐயோ என்கிட்ட இல்ல டெய்லர், இல்ல. அடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம், உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க, நீ பச்சை தண்ணியிலே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே. ஏங்க வாங்க உட்காருங்க. எழுந்திரியா மேல எழுத்து கூட்டி படிச்சிட்டு இருக்கான். போயா தேண்டா உட்காருங்க. போயா போடா. போவானா? அப்புறம் வந்து பழைய துணி தட்டுங்களா? பழைய துணியா? ஐயோ அத நான் பார்த்தே 10 வருஷம் ஆச்சுங்களே. எங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல. இந்த ஏரியாவிலே நல்ல டெய்லர் இந்த காலின்னு ஒருத்தன் தானே. சரிங்க அப்ப வர இருங்க, கொண்டாங்க. வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க, இனிமே புதுசா கொண்டு வாங்க. சரிங்க. பெல்ட் எல்லாம் தப்பீங்களா? என்னங்க பெல்ட் பிரமாதம், இந்த ஆனக்கால் பேண்ட் தானே, 3 ஆப்ரோசர் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க, டீயா காபியா? பரவாயில்லைங்க ஒண்ணு வேணும். சேச்சே முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். டே ஆறுமுகம், சாருக்கு ஒரு நல்ல காபி ஸ்ட்ராங்கா வாங்கிக்கலாம், ஒரே ஒரு காபி வாங்கிக்கலாம். ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த 5 ரூபாய் காணோம்? அட நீ எடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டவனை எல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? காசு வீட்டுல நிறைய இருக்கு,
அது ஒரு பரலாங்க போய் எடுத்துட்டு வந்து பரவாயில்ல விடுங்க நான் தரேன். என்னால உங்களுக்கு வீண் சிரமம். ஆறுமுகா வாங்கிடா, போய் 2 காபி வாங்கிட்டு வா. அப்படியே அவனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லுங்க. இவனுக்கு காபி வேற அழுகுதுங்களா? போடா. ஏய் கத்திரி சிகரெட் 1 பாக்கெட் வாங்கிக்க. அப்படியே ப்ளூ நூல் ஒரு 2 வாங்கிக்க. ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி வாங்கிட்டே வந்துடுறா. அதுல பாருங்க, பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கெட்டு போயிடும். ப்ளூ நூல் வந்தோடனே தைச்சிடுறேன். பாவங்க, பையனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லிருக்கலாமே. நீங்க சித்த சும்மா இருங்க. இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க. விரல் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும், உரலையே நுழைச்சிருவானுங்க. அப்பா இப்போது வந்து சேர்ந்தியாடா ராசா, சாப்பிடுங்க. 8 ஆள் வேலையை சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு. இப்படி ஒருத்தன் பொறப்பான்னு சொல்லிட்டாங்க. பாபு அம்மா, நான் தண்ணிக்கு போயிடுறேன். 6 மணிக்கு தானே தண்ணி வரும், 5 மணிக்கே போறியே. ஒவ்வொரு நாளுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துரும். இந்தாங்க. எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல. நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க? மீதி 2 ரூபா தான் இருக்கு. போதுமா? போதும் போதும். சரிங்க, நான் வரேன். வாங்க. அடிக்கடி வாங்க சார். பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் தான் தைச்சு கொடுப்பேன். என்ன ஒரே சந்தோஷம்? ஒண்ணுமில்ல. இல்ல 6 மணிக்கு தான் தண்ணி வரும், 5 மணிக்கு குடத்தோட வந்திருக்க. இல்ல, தண்ணி வர நேரமாகும், குடத்தை இங்க வச்சுட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். நிஜமா குடத்தை இங்க வச்சுட்டு போலான்னு மட்டும்தான் வந்தியா? சரி, அப்புறமா வரேன். இப்படி ஒரு கூத்திங்க நடக்குதா? ஏய், அந்த புள்ள எங்க எதுக்கடா வந்துட்டு போகுது? அது தண்ணி எடுக்க வந்துச்சு. ஏண்டா காதுல பூச்சி தீர்க்கிறேன்னு நினைக்கிறியா? ஏண்டா 6 மணிக்கு தண்ணி வர்றதுக்கு 5 மணிக்கு வீட்டுக்குள்ள என்னடா வேலை? அப்படியே வந்தாலும் பைப்பு வெளியில இருக்கும்போது இங்க உள்ள என்னடா வேலை? வந்து என்னடா வந்து போய் வந்ததை நான் கேக்குறேன். ஏண்டா அந்த புள்ள ஊட்டிக்கு போறதுக்கு 30 ரூபாய் பணம் நீ தானே எடுத்து கொடுத்து விட்ட? யார் சொன்னது? யார் சொன்னதா? அந்த புள்ள தம்பி வர சினிமாவுக்கு போகும்போது எல்லாம் சொல்லிவிட்டாண்டா. இரு நீ ரவ் பண்றது, ஊரை சுத்துறது எல்லாம் உம்மா வரவட்டி சொல்லி அடி வாங்கி வைக்கிறீர். ஏன்பா நீ மாத்திரம் செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்தீல்ல, நான் அம்மாவுக்கு தெரியாம கதவெல்லாம் திறந்து விட்டேன்லப்பா. சரி, இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சினிமாவுக்கு போயிட்டு வருவேன். பாய் எடுத்து போட்டு கதவு திறந்து வைக்கணும், தெரியுதா? ஆமா, கதவு திறந்து வைக்கிறேன். காதலிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.